ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன வாழை படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருமே நினச்சி கூட பார்க்கல இந்த படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதே பெரும்பாலான ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் கழிச்சு தான் அந்த படம் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி போக ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த படத்து கூடவே நம்ம சூரியோடைய கொட்டுக்காளி படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த படத்துக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா தான் எல்லா ஆடியன்ஸும் இந்த வாழை படத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் குறிப்பாக மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்க்ரீனில் இந்த வாழை படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டே பை டே இந்த வாழை படத்துடைய ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த வாழை படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம மாரி செல்வராஜ் அவருடைய டைரக்ஷன்ல இருந்து இது வரைக்கும் வெளிவந்த எல்லா படங்களை காட்டிலும் இந்த படம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது மனசு உடஞ்சு தான் வெளியே வருவோம். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்பவே உருக்கமாக எடுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பெரும்பாலான பேர் இந்த படத்தை வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. அப்படி யாருனாச்சும் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வாழை எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ இருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு 8 வாரம் கழிச்சு இந்த வாழை படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த வாழை தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அதுக்காக அந்த படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் ஃபேமிலியோட போய் பாருங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இந்த வாழை படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.